யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து வர போறாரு மூத்ததாரத்து மகன் மோகன். அவர் வந்து கணக்கு கேட்டா சிரிக்க சொல்றியா? அவங்க அப்பாவே என்ன கணக்கு கேட்டது இல்ல. வர்ற மோகன் இந்த சின்னம்மா கிட்டே கணக்கு கேட்க போறான். அது அப்பா பரவாயில்ல, இது மகன். அதுவும் ஃபாரின்ல வேற படிச்சுட்டு வராரு. 5 வருஷம் கணக்கு என்னன்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்கிலீஷ்ல ஏசுவாரு, பிரெஞ்சுல பேசுவாரு, லத்தீன்ல திட்டுவாரு. நான் எத்தனை பாஷைக்கு கணக்கு சொல்ல முடியும்? மேனேஜர், டோன்ட் வரி. ஏன் பயப்படுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் மோகன் ஸ்கூல் பாய் தான். ஈவன் நவ் இஸ் எ ஸ்கூல் பாய். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்கூல் பாய்ஸ்ங்கட இந்த காலத்துல சாதாரணமா நினைக்காம மாட்டாங்க. சரி, என்ன விஷயம்? என்ன ஊகம்? தெரியல, வழக்கம் போல பணத்துக்கு தான். கால சுத்தின பாம்பு. நீ பெரிய நியூசன்ஸா போயிட்ட. கெட் அவுட். இன்சல்ட். இந்த மாதிரியா 5ல விளையாடுறது 50ல விளைஞ்சிருக்குது. விளையாடா நீ இடிச்ச இடி அப்படியே மூச்சு பிடிச்சிக்கிச்சு. ஏண்டா டிரைவர், நீ எப்பவுமே என் விஷயத்துல ராங் ரூட்ல தான்டா நீ போயிட்டு இருக்க. என்ன அது வாரிஸ் பாட்டில் எலுமிச்ச பழம்? இதெல்லாம் எதுக்கு? தக்கிச்சு வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பால்ல தண்ணி கலந்தோம்னா தண்ணியை மாத்திரம் தனியா பிரிச்சுட்டு வெறும் பாலை மாத்திரம் குடிச்சிடும் அன்னம் பட்சி. அது மாதிரி இது ஒரு வாரிஸ் அன்னம். ஒண்ணும் இல்ல, இந்த கட்லுக்கு வாரிஸ் அடிக்க வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதை மறந்துட்டு மடியில வச்சுட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி சரி. காசி, நீ எதுக்கு வந்த? நேருக்கு டைம் ஆயிடுச்சுங்க, வண்டி ரெடி. நீங்க வரலையா? நான் வர்றதுக்கு இல்ல, இங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணும். ரீட்டா ரெடியா இருப்பா, அழைச்சிட்டு போ. பார்ட்டி பிரமாதமா இருக்கணும். ஐயோ ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இருந்த ஒரு புடவைய நீ வந்து திரௌபதி கொடுத்துட்ட. இவங்களுக்கு என்ன பண்ண போற? சின்னம்மா சின்னம்மா, பெரியம்மா அவங்கள ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டி போயிட்டு வர சொன்னாங்க. வரீங்களா? கஸ்டமர் யாருன்னு கேக்குறியா? எங்க டிரைவர் தான். காசி, அண்ணனை வரவேற்க நான் இன்னும் ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ணல. பியூட்டி பார்லருக்கு போய் ஹேர் கட்டிங் வேற பண்ணிட்டு வரணும். அதனால நீயே போய் கூட்டிட்டு வந்துறேன். ஆமாங்க, அறகுறையா இந்த நிலைமையில நீங்க வெளியே வரவே முடியாது. தப்பா நினைக்காதீங்க. அம்மா, உங்களுக்கு கள்ளம் கபடு சூது வாது எதையுமே மறைக்க தெரியல. நானே போய் கூட்டி வந்துடுறேங்க. நான் போயிடுறேங்க. ஜாக்கிரதை, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இல்ல கொஞ்சம் சாயிடும்.
பொண்ணு பொண்ணு இங்க வாயே, அங்க சண்டை நடக்குது. சொட்டையாக பாத்தீங்களா? கடையை பத்தி கவலைப்படுறீங்களே, எங்க பானையெல்லாம் உடைஞ்சு போச்சு, யார் வாங்கி கொடுப்பா? கவலைப்படாதீங்க, உடைஞ்சு போன மண்புறத்துக்கு பதிலா நான் பித்தளை கூடமே வாங்கி கொடுத்துறேன். கொஞ்சம் விலாசம் கொடுக்குறீங்களா? பானையெல்லாம் அங்கேயே வந்து வாங்கிக்கிறோம். இவர் யாருன்னு தெரியாம விலாசமா கேக்குற? இவர்தான் ஜமீன்தார் பெத்த பித்தளை கூடம், பிள்ளை மோகன். பொண்ணி, ஜமீன்தார் பிள்ளையாண்டி? ஐயோ பாவம், இவரை சீக்கிரமா அழைச்சிட்டு போயிடுங்க. இனிமே காப்பாத்துறதுக்கு எங்கிட்ட பானை இல்ல. அது பரவாயில்ல. ஆமா, அந்த மட்டு பசங்க யாரு? அவங்கள போய் கேடுங்க. வாங்கடி போகலாம். ஒரு அந்த கைது ஓரமா கொண்டு போயிருங்க, நாங்க போகணும். சின்னையாவோட தகராறு பண்ணி நீ அவரை அடிக்க போல? அம்மா, இதெல்லாம் அபாண்டம், நீ நம்பாத. இப்படி எல்லாம் உனக்கு யார் சொன்னது? கரை மேல கடந்த இந்த தாய்த்து சொல்லுது. ஓஹோ, தவறிட்டுதா? அதனாலதான் அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான்.
பேசுறே நீ? அவங்கள பகைச்சு நாம வாழ முடியுமா? நான் அப்படித்தான் வாழ போறேன். ஏழைங்களோட நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு அவங்க வயிற்றுல அடிச்சான், நாங்க அவனையே அடிக்கணும் திட்டம் போட்டோம். அதுல என்ன தப்பு? வேண்டாம், நீ எல்லாம் நிலத்தை பத்தி பேசுற. என்னைக்காவது ஒரு நாள் ஏறு பிடிச்சு விழுந்திருக்கியா? பாத்தி வெட்டிருக்கியா? நாத்து நட்டிருக்கியா? களை எடுத்திருக்கியா? இல்ல காமதான் காத்திருக்கியா? ஏமா எல்லாரும் ஏறு வயலுன்னு இருந்தா உட்கார்ந்து சாப்பிடறது யாரு? ஊரு விவகாரம் பேசுறது யாரு? வா வா, போய் வெத்தரா கோயில போட்டு சுத்திரு. எப்படிதான் இந்த புள்ள பழைக்க போறானா? பொண்ணி பொண்ணி, இந்தம்மா இவளை கொஞ்சம் வச்சுக்கோ. நீ எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிற. கட்டி பிள்ளை, குட்டி பிள்ளை, கொழுகழு பிள்ளை. மோகன் சௌக்கியம் தானே? பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. நீ திடீர்னு வந்து அதிர்ச்சியை விட இப்படி பணிவா நடந்துக்கிறதா எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. உன்னை பார்த்தா வெளிநாட்டிலேன்னு வர்ற பிள்ளையாவே தெரியல. விண்வெளி பயணமே போனாலும் எங்க அம்மாவுக்கு நான் பிள்ளை தானே. வெளிநாட்டுல எவ்வளவு பேர் என்னை கைபிடிச்சு வரவேற்றிருக்காங்க. இருந்தாலும் அப்பெல்லாம் ஏற்படாத சந்தோஷம் எங்க அம்மாவோட காலை தொட்டு கும்பிடும்போது எனக்கு ஏற்படுது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மாமா வாங்க மாமா. என்ன மோகன், மாமா மறந்துட்டிய? என்ன அப்படி பாக்குறீங்க? தெரியல வந்துச்சு. அடையாளமே தெரியலையே. ஐயோ, ட்ரெஸ் பண்ணிட்டு வா, ட்ரெஸ் பண்ணிட்டு வா. காசி சீதாவா இது? ஐயோ, சீதா அப்போ இப்போ ரீட்டா. ரீட்டாவா? ஆமா, பொம்பளை பேரை ஆரம்பிக்கும் போதே சீன் ஆரம்பிச்சா இப்படி நல்லா இல்லையே. அதனாலதான் சீதாங்கிற பேரை ரித்தும் குறையாம ரீட்டான்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்க. நோ நோ நோ, நான் சீதா தான் கூப்பிட போறேன். வேணாம் தம்பி. சீதா உடனே ராவணன் காடு வனமாட்டம் போனது, சந்தேகப்பட்டது, அப்புறம் தீ குடிச்சது. அந்த பேரை ரொம்ப கஷ்டமான பேர் தம்பி. அதனாலதான் ரீட்டா அப்படி வச்சுட்டோம். ரீட்டான்னு சொல்லும் போதே ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரி இல்ல? அம்மா, நீ எப்ப ஃபாரின்ல இருந்து புறப்பட்ட? உன்னை பாக்குற போது எனக்கு ஃபாரின்ல இருந்து புறப்பட்ட மாதிரியே தோணல. போனே, நீ எனக்கு கொஞ்சம் கூட அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்ற. என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? நான் வெளிநாடு போயிருந்த போது வெளிநாடே இங்க வந்து குடியேறின மாதிரி இருக்கு. அப்படியே வந்தாலும் அதை வரவேற்க வேண்டியது உன் கடமை தானே. இட்ஸ் ஆல் ரைட். அண்ணே, இன்னைக்கு உங்க என்கேஜ்மெண்ட் என்ன? என்னுடைய ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் அம்மாவோட என் தங்கச்சியோட சேர்ந்து உட்கார்ந்து மூக்க படிக்க சாப்பிட வேண்டியது. நெக்ஸ்ட், இன்னைக்கு நைட் உனக்கு ஒரு பார்ட்டி. நீங்க இருக்கிற வரைக்கும் இங்க நடக்காத விபரீதங்களை என்ன பார்க்க வச்சுட்டு இந்த இடத்து அந்தஸ்தை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பு எங்கிட்ட படிச்சுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா போயிட்டீங்களப்பா. என்ன நெஞ்சி, நீ ஃபாரின் போயிட்டு வந்திருக்க, ஒரு பார்ட்டில எப்படி பிஹேவ் பண்றதுன்னு கூட தெரியலையே. ஆமா, ஏன் பாதியில வந்துட்ட? திடீர்னு அப்பாவோட அணு வந்தது. அதுக்கு மேல எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. அவர் நினைவா? அவருக்குதான் இதெல்லாம் பிடிக்காது. இது தெரிஞ்சுமா இப்படி நீங்க அட்டூழியம் பண்றீங்க? என்ன இப்படி பேசுற? உன்னை வரவேற்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு அயோக்கிய மேனேஜர், அல்டாப் மாமா, நம்ம வீட்டை பத்தி எனக்கு இருந்த இனிய கற்பனையை அழிச்சிட்டீங்களே. நம்ம நாட்டு கொண்டாட்டியே மறந்துட்டீங்களே. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒருத்தன் குத்தாலத்துல போய் இருந்துகிட்டு குழாயில தண்ணி அடிச்சு குளிச்சானா, அது மாதிரி நீ ஃபாரினுக்கு போயும் நம்ம நாட்டை மறக்கல போல இருக்கு. என்ன சத்தம் இது? என் குழந்தை பயந்துட போகுது. என்னது, உங்க குழந்தையா? பின்ன இரவல் குழந்தையா? அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏ, என்ன பார்த்தா தெரியல? இந்த வயசுல ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சத்தத்தையே காணோம்? அதான் நீ சேர்த்து வச்சு போடுற சத்தம். நீ சத்தம் போடுறதே நினைச்சேன் உனக்கு கல்யாணமா இருக்கணும்னு. எப்படித்தான் உன் புருஷன் உன்னை சமாளிக்கிறானோ. அம்மா எங்க அவரு? அவர் எப்ப எங்க இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. எந்தெந்த ஊர்ல தெரு இருக்குதோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அப்படின்னா தெருக்குத்துல அவர்தான் ராஜபாட்டு. ரொம்ப கிராக்கி அவருக்கு. என்னை எப்பவாவது பாக்கணும்னு நினைச்சாருன்னா ராஜா தோரணிலேயே வருவாரு. பார்க்க ராஜா மாதிரியே இருப்பாரு. பெரிய தலப்பாக, அதுல முத்து பளிச்சிருக்கும். அந்த கிரீடத்து மேல பூ மாதிரியே புசு புசுன்னு இருக்கும். இதெல்லாத்தையும் அமுக்குற மாதிரி முகத்துல ஆட்டுக்கடா வீச, அதுல எலுமிச்சம்பழத்தை வச்சா அப்படியே நிற்கும். ஐயோ, பயிர மாடு மேயுது. இந்தாங்க குழந்தை கொஞ்சம் பிடிங்க.
சட்டையெல்லாம் இங்க கொடுங்க. எல்லாத்தையும் நினைச்சுட்டானா என் குழந்தை பொல்லாத பையங்க. உன் குழந்தையா? ஆமா, இது எப்படிங்க வந்தது? நான் பொண்ணு கிட்டல கொடுத்துட்டு போனேன். அப்போ இது பொண்ணோட குழந்தை இல்லையா? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்களே. ஓ, தன் குழந்தைன்னு சொன்னால. குறும்புகார பெண்ணு. என் மகன் செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல இந்தா இந்தா இந்தா. பரவாயில்ல. இந்தா இந்தா. ஹே ஹே ஹே. ஏயா இரு இரு பாத்துக்க. அச்சம்பா அந்த பக்கம் திரும்பிட்டா பணத்தேடிய கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் வீட்டுல இருந்து கொண்டாந்துடுறேன். உனக்கு தான் அந்த வீட்டுல என்ன பெருமை எனக்கு தெரியாது. உனக்கு தட்டுல சோத்த வச்சு வாசல்ல வைக்கிறாங்களாமே. அந்த வீட்டுலதான் உனக்கு செல்வாக்கே இல்லையா? எனக்கார செல்வா கிடையாது. இருங்கடா, உன் கொஞ்ச நேரத்துல வந்து விலைக்கு வாங்குறேன்டா. பெரிய மாட்டியாவாரி வேறதான் பெத்த பேரு. சுத்தமே ஏடா சீட்டாட வாருங்க. நீங்க என்னங்கிற அம்மா, நீங்களா? ஒரு தங்கச்சி வீட்டுல அண்ணனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்காத? இது உன் பணமா? இல்ல உன் பணம் இல்ல, சின்னையாவுக்கு பணம் சொந்தம்னு சொல்லாம சொல்றார். சின்னையாவுக்கும் சொந்தம் இல்ல, பெரியாவுக்கும் சொந்தம் இல்ல. நோட்ல உங்க பேரா போட்டிருக்கு. இவருக்கு இருக்கிற மூளைக்கு புதுசா ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி இவரே தலைவர் ஆனாலும் ஆகலாம். ஆமா, எங்களை விட மூத்தவர் நீங்க. இப்படி சொந்த வீட்லயே திருவிழாமா? எங்கிட்ட கேட்டுதான் நான் தந்திருக்க மாட்டேன். யூ ஃபூல். தங்கச்சி, கொண்டா சாமி, கொண்டா தங்கச்சி, போவடியே. ஒரு கட்டு போவடியே. தங்கச்சி, இனிமே இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. தங்கச்சி, Get out! Get out! அந்த பொண்ணு யாரு? ஜமீன்தார் சந்திரசேகருடைய 2ஆம் தரத்து ராணி மகன். ஓ, பேரு ரீட்டா. ஓ, வெரி ஸ்வீட் நேம். வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயம்? என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு கார் திடீர்னு மக்கர் பண்ணுது. அப்படியா? ஏங்க, அடிக்கடி இப்படி ஆகுமா என்ன? இல்லைங்க, இன்னைக்குதான் திடீர்னு. ஐ திங்க் கார்பரேட்டர் ஏதோ தூசி படைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிரைவர் சார், வண்டியை கிளீன் எடுத்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு கொண்டு வா. மேடம், அது வரைக்கும் நீங்க இங்கேயா வெயிட் பண்ண போறீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்கூடவே கார்ல வந்து எங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்களேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடம் ஒரு மாதிரியான இடம். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். கம் ஆன். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். கம் ஆன். வாங்க சார், வாங்க.
ரகசியத்துல நல்ல அனுபவம் இருக்கு. வெரி கிளாட். கலையை எங்க கண்டாலும் அதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதா என் முதல் கடமை. மம்மி சீதா, நம்ம காரங்க கார் கிடக்குது மம்மி. அதை விட விலமதிக்க முடியாதவரை என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். மம்மி, நம்ம கார் வர வழியிலேயே ரிப்பேர் ஆயிடுச்சு. நல்ல வேளை இவர் அந்த பக்கமா வந்து என்ன தான் கார்ல கூட்டிட்டு வந்தாரு. ஓ தேங்க்யூ. உட்காருங்க. தேங்க்யூ. மம்மி, இவர் பேர் கலைமணி. ஏதோ பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. பார்வையிலே தெரியல பாப்பா. ஆமாமா மம்மி, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கலைஞர்களும் அடிக்கடி வெளிநாடு போய் புகழோட திரும்பி வரதுக்கு காரணமே இவர்தான் மம்மி. மிஸ்டர் கலைமணி, எங்க ரீட்டாவுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றதுக்காக தான் உங்க சந்திப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மம்மி, அதையே இவரும் சொன்னாரு. தம்பி, குழந்தை பிறந்து தொட்டில போட்ட உடனே தொட்டில மிதிச்சா பாரு சும்மா டை டைன்னு அப்பயே முடிவு கட்டிட்டேன், இது கலைக்கின்னு பிறந்த பிள்ளைன்னு. அன்னைக்கு கால்ல கட்டின சலங்கதான் தம்பி. ஆடா ஆடா, அதோட அரங்கேற்றத்துக்கு 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். ஏன் கணக்குப்படி? எனக்கு கூட இப்பதான் லேசா ஞாபகத்துக்கு வருது. சம் ஃபெமிலியர் நேம். ஐ திங்க் ரிட்டையர்ட் ஜட்ஜ் செல்வநாயக தலைமை வச்சு எங்க ப்ரோக்ராமுக்கு தலைமை வச்ச மச்சான் தான் ரிட்டையர்ட் ஆனார். தம்பி, என்ன கூட்டம் தெரியுங்களா? இந்த பரதநாட்டியம், இந்த குரத்தி, இந்த வேட விரட்டம், தாயே சோதா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெறும் 12 ஐட்டம், அவ்வளவும் ஃபாரின். குழந்தை ட்விஸ்ட் அடிக்கிட்டு இருந்தா உன்ன சேர்மன் ஆள் விட்டு ரேட்டு கட்டாரு. அடுத்த மாசம் டால் மக கல்யாணமா. அதுல பாப்பா குழந்தையோட ப்ரோக்ராம எப்படி நடத்துறதுன்னு தலைவன் நானே மனுஷன். அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சுங்களா? நடக்கலையே. ஏன்? முதல்ல ரேட்டு தகராறு, அப்புறம் டேட்டு தகராறு. அப்போ நீங்க சொல்லதுல இருந்து அரங்கேற்றத்துக்கு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அயல்நாட்டுல தான் நடக்கணும் போல இருக்கு. அதுவும் நீங்க வந்து தலையிட்டுதான் நடக்கணும்னு இருக்கு பாருங்க. இத்தனை நாள் நான் ஃபாரின் அனுப்பி வச்சவங்களுக்கு எல்லாம் என்னாலதான் பெருமை. ஆனா இப்ப நம்ம ரீட்டா அனுப்பி வைக்கிறதுனால எனக்கே ஒரு புது பெருமை ஏற்பட போகுது. நாட்டு கழுத போல நாகரீகம் இல்லை, உடல் வாட்ட பாட்டம் எல்லாம் ஒண்ணு மூக்கு மட்டும் இல்லை நம்ம கழுது. பொன்னி, வா வா வா. யார் யா நீ? பொன்னி, என்னை மறந்து விட்டாயா? அன்பே, முன்பே நான் வந்திருக்க வேண்டும். ராஜமானியம் இதுவரை ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது. தற்சமயம் தகராறு. விட்டேனா? தலைநகர் வரை கோபத்துடன் சென்று பரவாயில்லை என்று வந்து விட்டு என் அன்பே. யோ, மரியாதையா பேசு, பல்ல உடைச்சிருவேன். சொல்ல உடைச்சாலும் பரவாயில்ல, பொக்கவாயோட பேசுவேன். பொன்னி, ஒரு குழந்தை பெற்று பாடுவேன் தாலாட்டு. இந்துமா நமக்குள் விளையாட்டு. மேரே प्यारे कमरा के दुनिया के जिस देश में गंगा बहती है, मेरा नाम जोकर, हम जोड़ी बारिश जावन बादल. என்னையா உடனே பொன்னி, டெல்லியில இருந்து ஆந்திரா வழியா தமிழ்நாடு வந்திருக்கிறேன். வர்ற வழியில இதெல்லாம் கத்துக்கிட்டேன். என் கண்ணே கண்ணே மூக்கேன்னா காதை திருவிடுவேன். நீயும் இந்த கழுதை இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, வா மாமியார் வீட்டுக்கு போலாம். விடியா? அணங்கே இணங்கு. விடியா? அணங்கே இணங்கு. ஐயோ விடியா? அணங்கே இணங்கு. ஐயோ, என் கைய பிடிச்சு இழுக்கறானே. கைய பிடிச்சு இழுக்கானே? புடவைய பிடிச்சு இழுக்கிறதுக்கு நான் என்ன பிச்சாரனா? நான் தான் பிருத்திவிராஜன். சொல்லுங்க, வா குதிரையில ஏறிட்டு போலாம். ஐயோ, என்ன யாரும் காப்பாத்த மாட்டீங்களா? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஏண்டா, என் கிராமத்து பொண்ணு நீ பலாத்காரம் பண்றியா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன் கிராமத்து பொண்ணு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ, இந்த பொண்ணு கிட்ட எனக்கு தான் அதிக உரிமை இருக்குது. இவ என் பொண்டாட்டி. ஐயோ, இல்ல இல்ல, காது கொடுத்து கேட்காதீர்கள். இவ என் வீட்டுக்காரி. பெரிய மனுஷங்களை எப்போது இப்படித்தான் உதவி பண்ற மாதிரி வந்து கதையை தனக்கு சாதகமா திருப்பிப்பாங்க. நீ பெரிய மனுஷன், உன் கதையாதான். நீதான் புருஷனா? ராஜாதி ராஜ சொக்கரிங்க ஜோசப் சுல்தான். பொண்ணு சொல்லிருக்கா 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 சொல்லிருக்கா. ஆடி போலாம். ஐயோ, என்ன காப்பாத்து. ஐயோ, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அடியே அடியே. இவன் என் புருஷன் இல்லைங்க, யாரோ அயோக்கிய திருட. என்ன நம்புங்க. என்னமா அது? நீ சொன்ன அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கு. அதே மீச, அதே ராஜா டிரஸ், அதே கம்பீரமான முகம், அதே புசு புசு. ஆனா ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி எலுமிச்சை பழத்தை இவருடைய மீச தாங்குதான் பாப்போம். என்னங்க என்ன சிரிக்க வைக்காதீங்க, இருமல் வருது. ஆனா எலுமிச்சம்பழத்துக்கு எங்க போறது? அதுக்குதான் கைவசம் எப்பவும் தயாரா வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம். ஐயா ராஜாதி ராஜ சொக்கலிங்க ஜோசப் சுல்தான், நான் தான். தெரியும். இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மீச தாங்குமா? இந்த எலுமிச்சம்பழம் என்னையா, அந்த தேங்காயே வச்சாலே இந்த மீச தாங்கும். பார்க்கலாம். தாங்குது தாங்குது. இவன் புருஷன் தான்.
அந்த என்ன உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தானே? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நீ மட்டும் என்கிட்ட போய் சொல்லாம பொன்னி, நான் ஒரு புள்ளி வச்சேன்னா அதுல மாற்றமே கிடையாது. என்கிட்ட நீ நல்லா மாட்டிக்கிட்ட. யாரது? பொன்னியா? மருதாய் மவளா? ஆமாம் பாப்பா, என் 2 கண்ணால பார்த்தேன். நான் பொய் சொல்லுவேனா? இப்ப மோகன் வேற ஆபீஸ் விஷயமா என் கூட பேசணும்னு கூப்பிட்டு அடைச்சிருக்கான். என்ன கேட்க போறானோ, எதை கலக்க போறானோ. நான் வரேன். மேனேஜர் சார், நமக்காக நம்முடைய நிலத்துல கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு நிலத்தை பிரிச்சு அவங்களுக்கே கொடுத்துடலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணும் நினைக்கல. ஆனா ஏழைகளை படிச்சா ஆண்டவனே அவங்க மேல கவலை இல்லாம இருக்காரு. பாருங்களேன், ஆண்டவன் நினைச்சிருந்தா இந்த நாட்டுல இருக்கிற ஏழைய பூரா ஒரு நிமிஷத்துல பணக்காரன் ஆக்கிருக்கலாம். அதுலயே ஓ, ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி பேசுறாப்புல இருக்கு. ஆமா, இந்த மேனேஜர் கடவுளுக்கு பயந்தவராகவும் தெரியல, மனித சமுதாயத்துக்கு பயந்தவராகவும் தெரியல. பாப்பாவுக்கு பயப்படுவேன். மேனேஜர், ஏழைகளுக்கு சட்டப்படி தர வேண்டிய வசதிகளை செய்ய மாட்டேங்கிறார். சட்டம் அங்க பாஸ் ஆயிட்டா போதுமா? இங்க ஏன் பங்களாவில பாஸ் ஆக வேண்டாமா? அம்மா, என்ன சொல்றீங்க? அது என்ன, ஏழைங்களை பத்தி அவ்வளவு இறக்கம் உனக்கு? எங்க அம்மாவும் ஒரு காலத்துல ஏழையா இருந்திருக்காங்களே தான். அது இல்ல, இப்போ உனக்கு வேண்டியவங்க யாரோ ஏழையா இருக்காங்க, அதனால இப்படி பேசுறேன். இந்த இடத்துலதான் என்னை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்பதான் உன்னை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். கண்ட பெண்களோட சுத்தறியாமே. அதானே எவ்வளவு பெரிய தப்பு. குடிச்சாலும் புளியாங்கப்பா குடிக்கணும். இவன் முருங்கப்பா குடிச்சிருக்க பாரு. பாப்பா, இந்த செய்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இது உங்க அப்பா கௌரவத்துக்கு பங்கம் இல்ல? அம்மா, நான் எப்பவுமே அப்பாவோட மோகன், என் புருஷனோட எஸ்டேட்டை இதுவரை எப்படி நிர்வாகம் பண்ணேனோ இனிமேலும் அப்படியே நடக்கும். ரீட்டா பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆரம்பமே அவளே கல்மணி, அதுக்குள்ள எப்படி முடிவுக்கு வருது? ஆஹா, அவளை பார்க்க சொல்லு. கல்யாணம் அடிக்கிற மிஷின் மாதிரி என் கண்ணுக்கு குல்லு 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 குல்லுன்னு தெரியறான். அவளை பார்க்க விடுறான், அவகிட்ட பேச விடுறான். ஏஜி, மிஸ்டர் கலினி, நான் வெளிநாடு போற விஷயமா சேட்ஜி என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு உன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு சொன்னார். அதுக்கு என்ன, தனி ப்ரோக்ராமே அரேஞ்ச் பண்ணிடுவோம். இது சம்பந்தமா உங்க அம்மா எடுத்ததுக்கெல்லாம் மம்மி கிட்ட கேட்டுட்டு இருந்தா சில்லி கொஸ்டின் சொல்லிடுவாங்க. உன் இஷ்டம் போல நடந்துக்கோன்னு எங்க மம்மி எனக்கு 13 வயசுலயே சொல்லிட்டாங்க. மிஸ்டர் கலிமி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பாக்கியமா நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பொய் சொல்றேன், உனக்கு என்கிட்ட நன்றியே இல்ல. ஆமா, இருந்ததுன்னா இப்படி என்கிட்ட இருந்து 4 இன்ச் தள்ளி நிப்பியா? Darling, give me a kiss. Come on. ஓஹோ, வெக்கமா இருக்கா? ஆல்ரைட், நான் கண்ணை முடிக்கிறேன், நீ கொடு. Come on. வா, கிட்ட வா, ஒரு முத்தம் கொடு. Come on. Please. வா, சீக்கிரம் வா. Please. வா. Come on. Oh. ஒரே ஒரு முத்தம் கூட. வா. வா. Oh. வந்துட்டியா? Oh. அங்க இல்ல, அங்க இல்ல, கண்ணத்துல, இந்த கண்ணத்துல, இங்க. Come on. Come on. You fool. யாரது? கலைமணியா? அவன் என்ன வேலை செய்யறான்? ஏற்றுமதி இறக்குமதி வேலைங்க. என்னப்பா சொல்ற?
இங்குள்ள ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணுகளை கலைங்கிற பேரால வலை போட்டு இழுத்து கெடுத்து வெளிநாட்டு புகழ் வாங்கி தரதா சொல்லி இவன் பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான்? இந்த மாதிரி அம்மாவும் பொண்ணு இருக்கிற இடத்துல அந்த மாதிரி மேரேஜ் தான் வரவேற்பு அதிகம். இப்ப கூட பாத்தங்க அவருடைய கலையரங்கத்துல ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி வீட்டை வளர்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. சீதா, இவங்க முன்னாடி இப்படி ஆள குற்றமா இல்ல? கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? நீங்க பேசுறத பார்த்தா ஒரு பட்டிக்காடு மாதிரி இருக்கே தவிர ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இல்லைங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர்தான் மிஸ்டர் கலைமணி. இவர் மூலியமா தான் இந்த சேட்ஜி என்ன ஃபாரின் டூருக்கு ஏற்பாடு செய்ய போறாரு. ஃபாரின் டூருக்கா? எதுக்காக? நம்ம நாட்டை பத்தி வெளிநாட்டுல இருக்கிற பெருமையை கிடைக்கிறதுக்காகவா? சுனோஜி, 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 நோவா போடு. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? நம்ம குடும்ப கௌரவத்தை அழிக்கணும் திட்டம் போட்டுக்கிறியா? முதல்ல இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வா. இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாதாமா. என்ன மோகன், என்ன நடந்தது? அம்மா, உங்க மக இந்த கோலத்தோட அந்த கலைமணி எவ்வளவு சேட்டு முன்னால கலையையும் நம்ம குடும்ப மானத்தையும் நாட்டியங்கிற பேரால வேலை பேசிட்டு இருந்தாமா. கடைசி அறிவா சொல்றேன், சீதாவை கண்டித்து திருத்த வேண்டிய உங்க பொறுப்பு. ஏமே அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. மம்மி பாத்தீங்களா? ஷட் அப். ரீட்டா, நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய கட்டமே இதுதான். சொத்தெல்லாம் அவன் பேர்ல இருக்கு. நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிற வரையும் நீ அவனுக்கு அடங்கி இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். அண்டர்ஸ்டாண்ட் யார்? நான் பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். என்னங்க? இதோ தங்கச் சங்கிலி. அடடே, விலை வசந்ததா இருக்கு போல இருக்க. கச்சக்கமான விலை. அப்படியா? என்னம்மா அங்க பாக்குற? இல்ல, உன்னை தொடர்ந்து பின்னால போலீஸ் வருவான்னு பார்த்தேன். அம்மா அம்மா நீ ஏன் சொல்லுமா, நான் தங்கச்சிக்காக எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்லுன்னு பாத்தியா? வாங்கிக்கோமா, உனக்காக பாசத்தோட வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டுமா, முதல்ல இவன் வாய் தவறி சொன்ன உண்மையே இதுதான். வாங்கிக்கமா. இத போடு, என்ன அழகா இருக்குன்னு தெரியுமா? அம்மா, இந்த சங்கிலி யாரு கொடுத்தது தெரியுமா? தங்கச்சிய கட்டிக்க போறேன். சீத்துல விட்டுட்டு வீட்டுல பிடிக்கலாம்னு வந்திருக்கான். வெளியில நிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல யாரையாவது மிரட்டினாத்தானே என்ன பெரிய மனுஷனா நினைப்பான். அதுக்கு நானாயா கிடைச்சேன்? நீங்க தானே வேண்டியவங்க மேனேஜர். போனா போது, உனக்கோசரம் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி தான் மேனேஜர் அப்படின்னு மிரட்டணும். அதுக்கு மேல மிரட்டின மேனேஜர் எதுவுமே ஒரு தடவை சொன்னா யாருக்கு புரியுது? ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா தானே. மேனேஜர் தயவு செய்து எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். ஒரு 2 தடவை மிரட்டிக்கிறேனே. சரி சரி, ஏதோ வந்த இடத்துல உனக்கு காரியம் நடக்கணும். வாங்க உள்ள வாங்க. என்னங்க, சங்கிலி என் தங்கச்சி வாங்கிடுச்சு. எங்க அம்மாவும் என் தங்கச்சி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் சமயம். வாங்க. வாங்க வாங்க. வலதுகால படியில வச்சு வாங்க. சோத்துக்கால் படியில காலத்தானே வைக்க சொன்னேன், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இது தினம் ஆகும். இருக்கட்டும் வாங்க. என்னது அன்னைக்கு தானே பார்த்தேன், அதுக்குள்ள பொண்ணுக்கு வயசாயிடுச்சு. பொண்ணு வளர்த்தி சரியா இருக்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போய் முருகனை பாருன்னா சூரபத்மனை பார்த்துட்டு இது அம்மா. இவர்தான் பிள்ளையோட அப்பாவா? ஆமா, பிள்ளைய கூட்டிட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எப்படிங்க பிள்ளை? முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அடுத்த வருஷம் பிள்ளையோட நானே கூட்டிட்டு வரேன். மாப்பிள இவரா? என்ன முறைக்கிற? நடத்திருக்கேன் பாக்குறியா? பித்த நிறமா பெரிய இடம் கெடுத்துறாத. தங்கச்சியை கூப்பிடு. கூப்பிடுறேன்டா. பொண்ணு, இந்த நாட்டாஜி எடுத்துட்டோமா? இதோ கொண்டு வரேம்மா. மேனேஜர் ஒண்ணு என்ன பத்தி, என் பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. இவர் அடக்கத்துல ஆட்டுக்குட்டி, சுறுசுறுப்புல முயல் குட்டி, சீர்றதுல சிங்கக்குட்டி, பாயறதுல புலிக்குட்டி, மானத்துல மான் குட்டி, பால் குடிக்கிறதுல கண்ணு குட்டி. மாப்பிளை பத்தி சொல்லும் போது எதுக்காக குட்டிகளா கொண்டாந்துருக்கீங்க? உண்மையை மறைக்க முடியுங்களா? அது மட்டுமா, இவர் புகழ் மனம் பரவறதுல பன்னீர் குட்டி. அதெல்லாம் இங்க ஏன்? ஐயோ, அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிளைக்கு ஏதாவது சொத்து பத்து? பத்து இருக்கு உடம்புல. இன்னுமா? ஆறி போச்சுப்பா. சொத்து ஊர்ல இருக்கு. இவருக்கு தானே? ஆமா, எல்லாம் ஒரு விதமா தேஞ்சிட்டாரு. ஏன் மேனேஜர்,
2. தெரியுது தெரியுது. பொண்ணை கூப்பிடுங்க. நான் பொண்ணோட பேசிட்டு இருக்கேன், நீங்க இவங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒரு நேரம் தான். அண்ணே மாப்பிள்ளைய கொஞ்சம் அனுப்புறியா? நான் சில கேள்விங்க கேட்கணும். ஏம்பா தங்கச்சி என்ன 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாளுங்க. இது கடைசி தலகம். இன்னும் வயசாகிறதுக்குள்ள போக. மேனேஜர் புடி வந்த இடத்துல என்ன வேலை? நீ ஒண்ணு வருத்தப்படாதம்மா. மேனேஜர் நல்லா இருக்கியா? இதுக்கு ஒரே வழி இதுதான். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க. மேனேஜர் 1, 2, 3 அவ்வளவுதான். 1, 2 நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய நினைப்புல இருக்கிற மாதிரி தெரியுதே. என்னமா சொல்றீங்க? என் மகன் மோகனம் வலையில சிக்க வச்சு என் அரண்மனையில வந்து ஆட்சி செலுத்தலாம்னு நினைக்காதே. இனிமே அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த ஊரை விட்டே துரத்திடுவேன். அந்த ஊருக்கு மட்டும் உங்க பிள்ளைக்கு பாத தெரியாதோ? ஏய் யாருக்கிட்ட பேசுறேன்? சரிதான் நிறுத்துமா. என்னமோ போனா போதும் இருந்தா நீ பாட்டு பேசிட்டே போறிய. உன் பரம்பரை தெரியாதா? கணிகாசலம் செட்டு தேர்வுல தயிர்காரியா திரிஞ்சிட்டு, கௌதம் குப்தா தேர்வுல பால்காரியா அலைஞ்சிட்டு, சாகுலா மீது வீட்டுல சமயக்காரியா காலம் தள்ளிட்டு, கிருஷ்ணகிரி சந்தையில கீரைக்காரியா இருந்துட்டு, கடைசியில ஏமாந்த இந்த வீட்டுல எஜமானி ஆயிட்ட. எங்களை அப்படியே நினைச்சுக்கியா? போது நிறுத்து. போதுமா. போயிட்டா பாப்பா. நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. எப்பவுமே பழச கிண்டுனா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நாம தான் மேனேஜர். Damn it. தங்கச்சி தங்கச்சி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் மறுத்தது இல்ல. என்ன தைரியம் இருந்தா உன்னை தயிர்காரி சொல்லிருப்பாவ. ஏ மருதாயி, என் தங்கச்சியா தயிர்காரின்னு சொன்னேன், என் தங்கச்சியா பால்காரின்னு சொன்னேன். நீ வேற தயிர் பால் வந்து சத்தம் போடு. Shut up. அவ ஒரு தடவை சொன்னா நீங்க 10 தடவை சொல்றீங்க. Damn it. தங்கச்சி விடு கவலை. அந்த மருதாயி மகளை உன் காலில் விட வைக்கிறேன். என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் திருடவே இல்லைங்க. என்ன ஏன் இழுத்துட்டு வர்றீங்க? ஐயோ. இந்த சங்கரி உங்களுக்கு தானே? ஆமா இன்ஸ்பெக்டர். இந்த பொண்ணு எப்படியோ திருடி இருக்கா. ஐயோ நான் திருடவே இல்லைங்க. அது வந்து அதுவா வந்துச்சா? நீ திருடாம உன் கைக்கு அதை எப்படி வந்திருக்கும்? இரும்பு மனசு உள்ளவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் திருடல. பணக்காரங்க அந்த உலகத்துல 2வது கடவுள். நீ ஏழை. திருநியோ இல்லையோ ஒத்துக்கோ. ஐயா கிட்ட சொல்லி நான் உன்னை உடனே சொல்றேன். ஐயா எங்க பரம்பரைக்கே இந்த புத்தி கிடையாதே. அப்பா எங்க பாப்பா பரம்பரைக்கு அந்த புத்தி இருக்குன்றியா? ஏன் அது உன்னில இருந்து ஆரம்பிக்க கூடாதா? மேனேஜர் ரொம்ப பேசுறேன். இன்ஸ்பெக்டர் இந்த கழுதிய ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க. அப்பதான் உள்ள வரும். புறப்பட. அம்மா எங்க மானத்தை காப்பாத்துங்கம்மா. இல்லாத பழிய என் மேல போடாதீங்கம்மா. எங்க குடும்பமே அழிஞ்சு போயிடுமா. என்ன தொடாது. என்ன நம்புங்க. நான் திருடவே இல்லைங்க. ஐயோ என்ன சமாச்சாரம்? இந்த பொண்ணு இங்க உள்ள சங்கரியை திருடிட்டாளா இல்ல திருடனா சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் தான். சங்கரி விஷயம் தானே. விசாரிக்க சங்கரி மாதிரியே பின்னிட்டே போவோம். இன்ஸ்பெக்டர் அந்த சங்கிலி எங்க இருக்கு? ஓ இதுவா? இத நான் தானே பொண்ணுக்கு அன்பளிப்பா கொடுத்தேன். இதுல சந்தேகமே வேண்டாம். அப்ப ஏன் முதல்ல ஒன்றே சொல்லல? ஏழை பொண்ணு பாருங்க, அதனால அதுக்கு வெக்கம் இருக்கத்தானே செய்யும். இல்லையா சின்னம்மா? இன்ஸ்பெக்டர் ஐ அம் சோ சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. தட்ஸ் ஆல் ரைட். பொன்னி நீ வீட்டுக்கு போமா. எங்க ஓடுற? நான் தான் திருடியாச்சே.
ஓடி ஒளிஞ்சு பழகிக்கிட்டு இருக்கேன். அப்பப்பா, பாம்பு கிட்ட பழகினாலும் இந்த பணக்காரங்க கிட்ட பழகப்படாது. பொன்னிய நான் இப்படி ஒரு பொய் சொல்லி காப்பாற்ற வேண்டி வரும் நினைக்கவே இல்லை. நான் ஒரு உண்மையை சொல்லாம இருந்து இந்த கௌரவத்தை காப்பாற்ற வேண்டி வரும்னு நானும் நினைக்கல. என்ன சொல்றே நீ? உங்க வீட்டுல இருக்கிற தண்டச்சோறு மாமாதான் இந்த நகையை திருடி குடிச்சு சூதாடி எங்க அண்ணன் கிட்ட கொடுத்திருக்காரு. எங்க அண்ணன் அதை வாங்கி எங்கிட்ட தந்தாரு. ஏற்கனவே ஊருக்கு இழைச்சவங்க ஏழைங்க தானே. பழி என் மேல விழுந்தது. இதையே நீ அன்னைக்கே சொல்லல. இத நான் சொல்லி உங்க மாமா கைதாயிட்டா உங்க அந்தஸ்தெல்லாம் என்ன ஆகுறது? அதனாலதான் திருட்டுப்பட்ட என் மேல விழுந்தது. அவங்களுக்காக நீ ஏன் உன்னை குற்றவாளியாக்கிக்கிட்ட? எனக்காக நீங்க ஏன் அப்படி ஒரு பொய் சொன்னீங்க? கேள்வி கேட்கிற நேரமா இது? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பரவாயில்ல. எனக்கு இப்ப வீட்டுல ஒரே கட்டுப்பாடு. நான் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதா, போன்ல கூட பேசக்கூடாதா. நீங்களும் எங்க என்ன மறந்துடுவீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். ரீட்டா, நம்ம காதல் என்ன அவ்வளவு சாதாரண நினைச்சியா? உன்னை சந்திக்காம என்னால் இருக்கவே முடியல. மிஸ்டர் மணி, அப்ப என்ன நீங்க மறக்க மாட்டீங்க? மறக்கவே மாட்டேன். ரீட்டா, இன்னைக்கு நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். உங்க அண்ணன் கிட்ட நம்ம திருமணத்தை பத்தி பேச போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் மணி, அந்த சேட் என்ன சொன்னாரு? கூடிய சீக்கிரம் உன்னை உலக புகழ் ரீட்டா ஆக்குறேன்னு சொன்னாரு. அப்படியா? அவர் அவ்வளவு சொல்லணும்னா நான் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கணும். தேங்க்யூ. ரீட்டா, நான் உங்ககிட்ட உன்னை கேட்டனே. என்னது? புரியல? கன்னத்துல உன்னை கடங்குடுன்னு ரொம்ப நாளா கேட்கறேன்ல. ஏ, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? வெக்கமா இருக்கா? கண்ணு முடிக்க திரும்ப. ரைட்டா, அந்த கடனை நான் தரேன். ஆனா இவர் இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்காரு. உங்ககிட்டதான். நீங்க பேசிட்டு இருங்க, காஃபி கொண்டு வரேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்ன கொத்தம்? ஒண்ணு இல்ல, சும்மா விளையாடிட்டு இருக்கோம். ஓ, மிஸ்டர் மோகன், எவனுமே அவன் சொந்த வீட்டுல சிங்கம் தான். நீங்க நிக்கிறதே அசிங்கம். உனக்கு இது ஃபைனல் வார்னிங். அன்பே, என் ஆறுகிறேன். ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு, மறுகண்ணத்தில் அறிந்தால் முதுகை காட்டு, முதுகிலும் அறிந்தால் டாக்டர் சீனிவாசன் MB BHM காட்டு. வீட்டுல யாருமே இல்லையா? நீங்களா? என்னங்க? உன்னி, இது ஓகுடா. நல்ல வேளை. எப்பா, நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலியா? வயக்காட்டுக்கு போயிட்டு இருந்தேன், வர வழி. ஐயோ, நெஞ்சு வலிக்குது. எப்பா எப்பா, வாங்க வாங்க, எப்பா எப்பா அப்பா. இங்க படுத்துக்கங்க. படுத்துக்கங்க. இப்படி அடிக்கடி வர்றதுண்டா? இது வரைக்கும் இல்ல, இனிமே அடிக்கடி வரும்போது இருக்கு. என்னங்க? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, என்னமா புரியல? உனக்கு என்ன வயசாச்சு? எங்க வலிக்குது? இங்க வலிக்குது. இங்கயா? இல்ல இங்க வலிக்குது. இங்கயா? இல்ல இங்க வலிக்குது. இங்கயா? இல்ல இங்க வலிக்குது. இது ஏன் கைங்க? உங்க என் தலைய வலிக்குது. இப்படி இருக்கு. இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப கோளாறு நெஞ்சில இல்ல, கண்ணுலதான் இருக்கு. பொன்னி, நான் இப்படி ஒரு தந்திரம் செய்யலன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே. இப்ப என்ன செய்யறது? அங்க யாருக்கிட்டமா பேசிட்டு இருக்க? நான் என்னமா பேசிட்டு இருந்தேன்? பக்கத்து வீட்டு வள்ளியோட குழந்தை தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது, அத தூங்க வைக்கிறேன். குழந்தையான அழுகுறானே, நான் என்ன வேணாம், நானே தூங்க வைக்கிறேன். அந்த திருட்டு பையனால எப்பவுமே உனக்கு சொல்லலாம். பொண்ணு, டீ போட்டு கொண்டாமா. டீ அம்மா போட்டு கொடுப்பாங்கண்ணே, இது என் உயிரை வாங்குது. இதாம்மா, அவனை நீ அம்மா கிட்ட விட்டுட்டு அடுத்த கவனி. ஐயா, அவனை விட அடுப்பே தேவை. இருடா, நானே டீ போட்டு கொண்டாறேன்.
என்ன சத்தத்தை காணா? பய தூங்கிட்டானா? இருக்க மாட்டேன், கண்ணத்தை அரைஞ்சு இழுத்தன்னா. ஏமா குழந்தைய போய் மிரட்டுற? ஒரு பாட்டு பாட்டு தான் தூங்குவே. அம்மா பொண்ணுங்க குழந்தைய பாத்துக்கிட்டு நான் கிணத்துக்கு போயிட்டு வரேன். வண்டியோட குழந்தை இந்த இருக்குது. உள்ள அழுகிற குழந்தை யாரு? யாரு? நீ ஒரு குழந்தை. இவன் இது வேதனையா போச்சு. குழந்தையா? வந்தா அவனையா அம்மைக்கு முன்னாடி வந்தா கூச்சல் பட்டி வேடா ஊரை கூட்டுறேன். பேசாதாமா. அம்மா வீட்டுக்குள்ள குழந்தை இல்லம்மா. இந்த மோகன் தான் நம்ம பொண்ணியோட காதல் பண்ணிட்டு இருக்கான். இந்நேரம் வரைக்கும் பங்களாவும் குடிசையும் சேர்ந்து பாட்டு பாடி இருந்திருக்குது. நாம 2 பேரும் வாசல்ல உட்காந்து காவல் காத்து இருந்திருக்கிறோம். சத்தா இடிச்சனா வாங்கடாவே. பக்கத்து வீட்டுல குடியிருக்கானு ஒரு சத்தம் கொடுத்தா வாராங்களா? அம்மா என்னை நல்லா பாத்துக்கம்மா. இன்னைக்கு இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு விழுக போகுது. அம்மா வாங்க. அட என்னப்பா விஷயம் சொல்லு. அந்த அநியாயத்தை ஏயா கேக்குறீங்க? பணக்கார வீட்டு பையன் மோகன்ல. ஆமா. அவன் என் வீட்டுக்குள்ள புகுந்து என் தங்கச்சிக்கிட்ட என்னப்பா சொல்லறேன். நான் அப்படியா சித்தா? இன்னைக்கு 2 பாத்துமோ பாப்போம் வாங்க. ஐயோ இப்ப என்ன செய்யறது? நீங்க இங்க இருக்கிறதாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. மகன் குழந்த மாதிரியா கத்துற? கைரி இருந்தா வெளியில வா. என்ன செய்யம்பா? பயப்படாத பொண்ணி, குலைக்கிறது கடிக்காது. வேண்டாங்க வேண்டாங்க. நீ நகரு. ஏன் எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? எங்களையா கேக்குற? ஏழைங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்க போட்டிருக்கு. ஐயோ ஐயோ என் தங்கச்சி வாழ்க்கை போச்சு, கருப்பு போச்சு. ஏழைங்கன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? துணிச்சலா வந்த காலை துண்டா வெட்டி எறியும். அயோக்கிய, இவனை கண்ணால அடிச்சு கொள்ளணும். நிறுத்துங்க. ஒரு பெண்ணுடைய மான மரியாதையை கெடுக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனை தண்டிக்கிறதுல நான் முதல் ஆளா இருக்க தயார். ஆனா 2 உள்ளங்கள் சந்திக்கிறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. பேசி மறுப்புறான். ஐயோ பல இடங்கள்ல பழக்கப்பட்ட மாதிரி பேசுறானு பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே. ஐயா கண்ணு, அதிகம் பேசாது. உன் தங்கச்சிக்காக உன் மனசு இவ்வளவு துடிச்சதே போதும். அவளுக்கு ஒன்னால வாழ்வு கொடுக்க முடியாட்டாலும் அவ வாழ்க்கையை கெடுத்துறாள். பொன்னிய என் வாழ்க்கை துணையா நான் ஏத்துக்க போறேன். பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்தா எங்களை ஆசீர்வதிக்க வந்த மாதிரி இருக்கு. உண்மையா சொல்றீங்க? எங்க பொண்ணிய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாங்க. என் படிப்பையோ இல்ல பண பெருமையோ சொல்லி காட்டி அவளுடைய சம்மதத்தை நான் பெறல. அவளுடைய பண்புக்கும் உண்மையான அன்புக்கும் தான் நான் அடிமையாயிட்டேன். அதுக்கு பிறகுதான் இந்த திருமண ஏற்பாட்டுக்கே வந்தேன். இதை நான் நடக்க விட மாட்டேன். கல்யாணத்தன்னைக்கு நான் பந்தலே தீ குளிப்பேன். பந்தலும் பிடிக்கும். நீங்க எல்லாம் உள்ள இருப்பீங்க. நான் வெளிப்பக்கமா கூட்டிட்டு ஓடிடுவேன். என் திட்டத்தை சொல்லிட்டு ஆவா. இதுல தலையிடாது. என் மகளை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அது நடக்கும். வரதாயி, ஐயா கண்ணுக்கு அம்மா மாதிரியா பேசுற? மோகனுக்கு மாமியார் மாதிரி பேசுற? சும்மா இருடா. ஐயா தெரிஞ்சும் தெரியாம இங்க ஏதாவது மரியாதை குறைவா நடந்திருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. எஜமா, உங்களை கோயில் கட்டி தான் கும்பிடணும். எஜமா, ஏதோ தவறுதலா பேசிட்டோம். தயவு செஞ்சு நீங்க தான் எங்களை எல்லாம் மன்னிக்கணும். ஐயா, இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எங்க கிட்ட புத்தகம் எடுத்த நிலத்தை எல்லாம் உங்களுக்கே கூடிய சீக்கிரம் சொந்தமாக்க போறேன். அடிச்சிட்டான், பணத்தால் அடிச்சிட்டான். இன்னும் இந்த பசங்களை வாங்கி போடுறான். நீ ஊர்ல தேடி அந்தா கூட உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை ஆப்படாதா? இவன் கிட்ட என்ன பேச்சு? வாங்க வேலைக்கு போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது. உங்க நிழல் செஞ்ச பாக்கியம் கூட எனக்கு இல்லையா? நானும் கூடவே வரேன். பிரிவாத வேண்டாம், சொன்ன கேளு. நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். வர்றபோது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லு. சொல்லு. உங்களைத்தான் நீங்க எனக்கு பத்திரமா கொண்டு வரணும்னு கேக்குறேன். அது மட்டுமல்ல, உன்னை 2 நாளைக்கு பிரிஞ்சிருக்கிற தண்டனைக்கு பரிகாரமா எப்பவுமே உன் கூட இருக்கும்படியா திரும்பி வந்ததும் கல்யாணங்கிற நல்ல செய்தியை நான் கொண்டு வர போறேன். மட்டுமா?
என்ன விட்டுட்டு போயிட்டாரேம்மா. இப்ப என் கவலை எல்லாம் பொன்னிய பத்திதான். பொன்னிய பெண் பார்த்துட்டு போனவர் போற போதே பொட்டுன்னு போயிட்டாருன்னு சொல்லி வேற யாரும் பொன் பார்க்க வரமாட்டாங்களே அப்படின்ற கவலை தான் எனக்கு. அதனாலதான் திரும்பவும் நானே வந்தேன். ஐயா, எங்க வீட்டு கவலை உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? துக்கம் விசாரிக்க வேண்டிய இடத்துல நிச்சயதார்த்தமா பேசுறீங்க. இந்த கேமரா, வாட்ச், வைர மோதிரம், பர்ஸ், இந்த பெட்டி, இது எல்லாமே விபத்து நடந்த இடத்துல கிடந்தது. இதெல்லாம் மோகன் தானா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், எல்லாமே தம்பிதாங்க. பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் அவர் பாடியை வந்து எடுத்துட்டு போங்க. எப்படி ஆளு? அந்த மோகன் மாதிரியே இல்ல? சக்சஸ், 10% சக்சஸ். கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. அந்த மோகனை பார்த்தாலும் அசந்துடுவான். இந்த உருவ ஒத்துமையை வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கும். சரி சரி, ஓகே. இவங்களை பத்தி எல்லாம் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த பெரிய மனுஷங்க வாழக்கூடிய பங்களாவுடைய வெளித்தோற்றம். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஒன்னா இருந்தா மட்டும் போதாது. பேச்சு, நட, உட, பாவனை, குணம், அங்க உள்ளவங்களோட பழகிற முறை, இதுலெல்லாம் வித்தியாசமே தெரியக்கூடாது. கொஞ்சம் தவறுனா கூட நம்ம திட்டமெல்லாம் நுழைஞ்சு போயிடும். லட்சக்கணக்கான பணம் சம்பந்தப்பட்ட விவகாரம். ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த கைய தூக்க கூடாது. இந்த கையில இப்ப அடிபட்டு இருக்கு பாபு. பாபுவா? இப்ப என் பேரு மோகன். வெரி குட், வெரி குட். எனக்கு அடுத்த வாரிசு அன்பான மருமகனா வரப்போற கலைமணி லாயர். இது சம்பந்தமான பத்திரம் எல்லாம் ரெடிதானே? ரெடி மேடம், நீங்க சைன் பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ மேம். இதே நேரத்துல அந்த மோகன் பையன் சொர்க்கத்தோட கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். நோ நோ மேனேஜர், நரகத்தினுடைய கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். ஆக ஏதோ ஒரு கதவை தட்டுவான். குட் குட். Cheers. For your help. Thank you. என்னது நம்ம கதவை எவனா தட்டுறான்? Wait a minute. Excuse me. Sure. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. யாரு? நில்லு. ஆமா நெல்லே. யார் நீ? அம்மாவே தன் பிள்ளையை மறக்கலாமா? நீ யாருன்னு கேக்குறேன். அம்மா, நான் தான் உங்க மகன் மோகன். இல்ல, நீ மோகன் இல்ல. என்ன அம்மான்னு கூப்பிடாத.
மோகன் பெரிய விபத்துல செத்துட்டான், எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அப்ப நான் யாரு? மோகன் செத்து போன விவரம் தெரிஞ்சு மோகனா நடிக்க வந்த மோசக்காரன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. போய் கதவை சாத்தியா? நானா இல்ல நானா போய் சாத்தியா? கதவை நான் அப்படியே குடிச்சுக்கிறேன். ஏன் நிக்கிறீங்க? ஏன் நின்னுகிட்டு பாக்குறீங்க? போங்க, போய் நிறுத்துங்க அவனை. போங்க. Stop him. தலைவனே, You idiot! முட்டாளுங்க, எழுந்துங்க. மேனேஜர், போலீஸ்க்கு போன் பண்ணு. போலீஸ்! போன் டு போலீஸ். போலீஸ்! ஹியர், ஹியர். எங்க நாட்டுல நடக்குது, இங்க நடக்குது. ஏன் சார் இவ்வளவு லேட்டா வந்துருக்கீங்க? மேனேஜர், பாப்பா, இன்ஸ்பெக்டர் எங்க அவன்? நான் இங்க இருக்கேன். இன்ஸ்பெக்டர் இவன் தான். ப்ளீஸ் அரெஸ்ட் ஹிம். Oh God. Pleased to meet you, Inspector. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. Please. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் மோகன். நான் எப்படி நம்புறது? நீங்க தான் உண்மையான இன்ஸ்பெக்டர்னு நான் எப்படி நம்புறது? ஓகே, மை பாஸ்போர்ட். ஓகே. இன்ஸ்பெக்டர், இது எங்கோ திருடிட்டு வந்திருக்கான். மம்மி, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஓ மேடம், மோகன் போட்டோ ஏதாவது இருக்கா? அதோ அங்க இருக்கே. ரெண்டு போட்டோ ஒரே மாதிரி தானே இருக்கு. இன்ஸ்பெக்டர், இவனை பார்த்த கண்ணால படத்தை பாக்குறீங்க, அப்படி பார்த்தா ரெண்டு ஒன்னாதான் தெரியும். யூ ட்ரை டு பிலீவ் மீ. இவன் மோகன் இல்ல, இருக்கவே முடியாது. அதை விசாரிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். Will you please keep quiet? ஓ இன்ஸ்பெக்டர், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தங்கச்சி, சின்னம்மா அழைச்சுக்கிட்டு நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நாங்க பாத்துக்கிறோம். எஸ் மேடம், யூ go and take rest. நோ நோ இன்ஸ்பெக்டர், எங்க மோகன் முதுகுல ஒரு மச்சம் உண்டு, அது இவன் முதுகுல நிச்சயம் இருக்க முடியாது. மச்சம் இருக்கிறவன் தான் உங்க மகன் மோகன்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? போட்டோ இஸ் தேர். போட்டோ இருக்கு, நான் கொண்டு வந்து காட்டுறேன். கெட் அவே. போஸுக்காக எடுத்த போட்டோ எல்லாம் இப்ப கேஸுக்காக உதவுது. சிற்றம்பலையா, உங்களுக்கு மச்சம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மச்சமா யாரும் யாருக்கிட்டயும் வகையா மாட்டிக்கிட்டாங்க. அது யாருன்னு இனிமேலதான் தெரியும். பரவாயில்லையா? மனுஷன் எப்பயாவது தன்னை மறந்து புத்திசாலித்தனமா பேசிடுவான். நீ இன்னைக்கு பேசியிருக்க. அதானே, இன்னைக்கு போகல. ஏன் போலீஸ் கேட்பாங்க? மாறுங்கடா, வாய தைக்கணும். ரெண்டு பயிலையும் பேசாம ரீட்டா, ஆல்பம் எங்க இருக்கு? மாடியில தான் இருக்கும் மம்மி, நல்லா தேடி பாருங்க. சின்னம்மா, அப்பா புஸ்தகம் வச்சிருக்க கண்ணாடி பீரோவுல மேல் தட்டுல இருக்கு. நீங்க தானே கொண்டு போய் வச்சீங்க, மறந்துட்டீங்களா? கொஞ்சம் கான்ஸ்டபிள், நீ கூட போ. கான்ஸ்டபிள், ஆல்பா அங்கேதான் இருந்ததா? பாத்தீங்களா, ஆல்மா அந்த இடத்துல நிச்சயமா இருந்ததுனால மற்றமும் நிச்சயமா முதுகுல இருக்குன்னு தெரியுதுல்ல. சும்மா ரெண்டா இன்ஸ்பெக்டர் சார், இவன் யாரோ மந்திரக்கார மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் விட்டு வச்சுங்கன்னா உங்க கண்ணையும் கட்டிடுவான் அவன். இன்ஸ்பெக்டர், மச்சத்தை பாத்தீங்களா? சீக்கிரம் முதுக பாருங்க. மிஸ்டர், கொஞ்சம் சட்டையை கேட்டுறீங்களா? இன்ஸ்பெக்டர், ஏன் யோசிக்கிறீங்க? மச்சம் இருக்காது சார், அதனாலதான் யோசிக்கிறான். I know it's a fraud. Cheat. No doubt about it. அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். எஸ் சார், இது ஒன்னே போதும். அவன் இமிடியேட் இழுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவர் மாத்திரம் ஒரு மாடர்ன் கேர்ளா இருந்திருந்தா முதுகு தெரிய ட்ரெஸ் பண்ணி இருப்பாரு. நீங்க வந்திருப்பீங்க, பாத்திருப்பீங்க, விட்டுருப்பீங்க. ஐயோ, இந்த காலத்துல பொம்பளைக்கு இருக்க வேண்டிய வெக்கமெல்லாம் ஆம்பளைக்கு இருக்குது. முதுகு முடிக்கிட்டாரே. அந்த வெக்கத்தினாலதான் நான் தயங்குறேன். பேச்ச மாத்தலாம். மச்சத்தை பத்தி பேசுறான், வெக்கத்தை பத்தி பேசுறான். நான் பாக்குறேன். மச்ச முதுகுல இருக்கு. என்ன உன் தலையிலயா இருக்கும்? மிஸ்டர், can I see now?
மச்சா இருக்கேன். வாட்? சார் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. இது உண்மையான மச்சமே இல்ல, புள்ளி வச்சுக்கிட்டு வந்திருக்கான். எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா புள்ளி கையில தான் வைப்பாங்க, முதுகுறியா குத்துவாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இது மச்சம் மாத்திரமல்ல, இவங்க எல்லாருக்குமா சேர்த்து ஆண்டவனா பார்த்து வச்சிருக்கிற ஃபுல் ஸ்டாப். ஐ நோ யூ ஆர் ஆல் வேஸ்டிங் டைம். மச்சம் இருக்கிறவனெல்லாம் மோகனாக முடியாது. ஐ சே அரெஸ்ட் ஹிம். மேடம், how is it possible? Why not? நீங்க சொன்ன டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயி போச்சு. How can I arrest him now? இன்ஸ்பெக்டர், Please. மிஸ்டர் மோகன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு போன காருக்கு பக்கத்துல உங்க ரெஸ்ட் வாட்ச், வைர மோதிரம், கேமரா இதெல்லாம் கிடந்தது, அது எப்படி? இன்ஸ்பெக்டர், நான் சிஐடி இல்ல. ஆஃப்டர் ஆல் ஐ அம் மோகன். நான் வீட்டை விட்டு கிளம்பின போது இந்த பொருட்கள் என்கிட்ட பத்திரமா இருந்தது. ஆனா கார் ஆக்சிடென்ட் ஆன உடனே எனக்கு எதுவுமே நினைவில்லை. சுயநினைவு வந்த உடனே கொஞ்ச தூரத்தை என்னுடைய கார் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். ரிஸ்ட் வாட்ச், மோதிரம் இதெல்லாம் காணல. இன்ஃபேக்ட் நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. எனி மோர் क्वेश्चंस? நோ thank you. வெல் மேடம், இவர்தான் மிஸ்டர் மோகன்ங்கிறதுக்கு போதுமான அத்தாட்சி இருக்கு. இதுக்கு மேல இது விஷயமா நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். ஓகே, ஐ அம் சோ சாரி. கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர், believe me, இவன் மோகன் இல்லை. Take him. Believe me, Inspector, believe me, இவன் மோகன் இல்லை. இவன் மோகன் இல்லை. என்ன சொல்றீங்க? சின்ன முதலாளி உயிரோட திரும்பியாச்சு. இல்லையாவா? ஆமாமா, முதல்ல உண்மை மாதிரி தெரியுது, அதுதாமா பொய். இப்ப பொய் மாதிரி தெரியுது, இதுதாமா உண்மை. அடிச்சது யோகம். உன் கையால அவர் கழுத்துல மாலை விளத்தான் போகுது. அம்மா, இப்ப அம்மாவை கட்டிக்க, அதுக்கப்புறம் அவரை கட்டிக்க. ஐயோ, இந்த தீனி கோழிக்கு. சரி, கோழி தெளிவா போகுது. நானும் உங்க கூட சேர்ந்து அவன் மோகன் இல்ல நம்ப தயாரா இருக்கேன். ஆனா சாட்சியம் எல்லாம் அவனுக்கு சாதகமாவே இருக்கு. என்ன செய்யறது? இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதையும் முயற்சி பண்ணி பாக்குறேன். என்ன இன்ஸ்பெக்டர்? ஒரே மாதிரி கைரேகை உள்ள ரெண்டு பேரும் உலகத்துல இருக்கவே முடியாது. அதனால பழைய மோகனுடைய கைரேகையை நீங்க எடுத்து கொடுக்க முடியும்னா அதை இவன் ரேகையோட ஒப்பிட்டு பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். பழைய மோகனுடைய கைரேகை நான் கொண்டு வந்துடுவேன். அவன் யூஸ் பண்ண பேனா, புக்ஸ் எல்லாமே இருக்கு. ஓ, ஆல் ரைட். இவனுடைய கைரேகையை எப்படியாவது கொண்டு வாங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். பாலுங்க அது எடுத்துக்கோ. சூட ஆடுங்கள. ஓஹோ, நீங்க சாப்பிடு. சாப்பிடு. இப்போ ஏய், இங்க வா. என்னம்மா, என்ன பண்ணி, என்ன பண்ணி? ஒரு கெட்ட கனவு கண்டேன். என்ன கனவா? ஒண்ணுமில்ல. ஏம்மா, அவர் வந்து நாளாச்சே, ஏன் என்ன பார்க்க வரல? அதுவா, பெரிய வீட்டு புள்ள, எவ்வளவோ வேலை இருக்கும்.
அதெல்லாம் வருவாரம்மா, நீ பேசாம படுத்து தூங்கு. அதுக்கு நெருப்பு தாங்க காரணம். இதுக்கு முன்ன ஏழைங்க வயிற்றுதான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப விஷயம் வயிற்றுல இருந்து குடிசை வரைக்கும் வந்துருச்சுங்களா? மேனேஜர், நீ எப்படி பிடிச்சது கேட்டா மறுப்பீங்களா? பாப்பா தானா ஒதுக்கிச்சு. என்னங்க அது? மதுரை எரிஞ்சதுக்கு காரணம் கண்ணகி, இது உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி இந்த குடிசை எரிஞ்சதுக்கு காரணம் ஏதாவது ஒரு பொண்ணாதான் இருக்கணும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் என்ன சிஐடி ஆபீசரா கண்டுபிடிச்சான்னு சொல்றதுக்கு நீங்க என்ன நெருப்பு பத்தி என்ன கேக்குறீங்க? பையில கேளுங்க, கணக்கு கேளுங்க, 10 புட்டு வைக்கிறேன். அப்படியா? 5 வருஷத்துக்கு கணக்கு எடுங்க. 5 வருஷத்துக்கு கையிருப்பு 1 லட்சம்னு கணக்கு புத்தகம் சொல்லுது. அது என்னங்க சொல்றது? நான் கரெக்டா சொல்றேன். சத்தியமா கையிருப்பு இருக்க வேண்டியது 2 லட்சம் ரூபா. அப்படியா? 2 லட்சம் எங்க இருக்கு? எங்க போச்சு? எங்கங்க போக போகுது? நம்ம ரூபா தான் ஒரு இடத்துல நிக்காதுங்களே, எல்லாம் நம்மக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், என்ன கேள், நான் பதில் சொல்றேன். அந்த 2 லட்சம் என்கிட்ட தான் இருக்கு. எங்களைய கணக்கு கேக்குற நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். பணத்தையும் சுருட்டிக்கிட்டு எங்களையும் பயம் காட்டலாம்னு நினைக்கிறியா? நீங்கள் பைசா தொட முடியாது. உன் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். கேஸ் வரட்டும். மூத்தாள் மகங்கிற முறையில அவன் ஆகட்டும். உங்க வீட்டு மருமகங்கிற முறையில நான் ஆகுறேன். செத்து போன 2 பேரையும் வச்சு அவன் உரிமை கொண்டாடட்டும். உயிரோடு இருக்கிற உங்களையும் உங்க மகளையும் வச்சு நான் உரிமை கொண்டாடுறேன். அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துறதுதான் நல்லதுன்னு எனக்கு படுது. எங்களுக்கு அதான்ப்பா ஆசை. இதெல்லாம் அந்த பயலுக்கு தெரிஞ்சா நடத்த விடுவானோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் தெரியணும்? கல்யாணத்தை நடத்தி வச்ச ரிஜிஸ்ட்ரார் இருக்காரு, திடீர் தம்பதிகளை ஆசீர்வதிக்க நான் இருக்கேன், பாத்தி வச்ச மேனேஜர், பணம் செலவழிக்க தங்கச்சி, ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடத்திடுவோம். இதுல ஒண்ணு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல பாப்பா. சரி, இது ரகசியமாவே இருக்கட்டும். அவனுக்கு தெரிஞ்சா எல்லாம் கெட்டுடும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க எப்படியாவது அந்த பயலை தொலைச்சு கட்டுறதுக்கு முழு மூச்சோட இறங்குங்க. நான் இருக்கிறப்பா கட்டுறேன். ஏன் பாப்பா? கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரார் 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவாராம். அது வரைக்கும் என்ன பண்றது? கவலைப்படாத பாப்பா, நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி இறங்கி நில்லுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எனக்கு தமிழ்லயே பேசலாமே. ஆம்பளைங்களே பொம்பளைங்களே, உங்களெல்லாம் இங்க திடீர்னு எனக்கு அழைச்சிருக்கோம்னா எங்க ரீட்டாவுக்கும் கலைமணிக்கும் இங்க இப்ப திடீர்னு கல்யாணம் நடக்க போகுது.
நிதானம் தவற மாட்டேன். நெருப்பு பட்டியை எங்கே வச்சேன்? நெருப்பு பட்டி, நெருப்பு பட்டி. Darling. Hey, manager. No. Too much. ரொம்ப ஜாஸ்தி. திட்டுறியா? நல்லா திட்டு. இந்த ஈன ஜென்மத்தை நீ திட்டாம வேற யார் ராஜா திட்ட போற? நல்லா திட்டு. என் கண்ணுல பொம்பளைங்க திட்டினாவே பிடிக்கும். எங்க இருக்கிறோம்? ஒழுக்கம் நாடு இங்க எப்படி வந்தோம்? இங்க எப்படி வந்தோம்? நீங்களா ஏன் இங்க வந்தீங்க? போங்க வெளியில. மேனேஜர், பாரு பாரு இவங்கள. எப்படி வீட்டுக்குள்ள வரலாம்? மேனேஜர் கூப்பிடு போலீஸ. அடி சக்க அடிக்கடி போலீஸ கூப்பிடுறாங்க. ஏன் சொல்ல முதலாளி? அம்மாவோட வசதிக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அம்மா, இந்த வீட்டுக்கு விருந்தாளியா அவங்க நான் தான் வரேன். இவங்களா விருந்தாளிங்க? ஆளுக்கு ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்து வெளியே அனுப்பு. மேனேஜர் மோகன், நான் இங்க அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அவங்க இங்க இருக்க கூடாது. அம்மா, நீங்க தான் அவங்க வீட்டை நெருப்ப வச்சு கொளுத்துட்டீங்களே, பாவம் எங்க போவாங்க? அவங்க இங்க வந்து தங்கறதும் ஏறக்குறைய நெருப்போட இருக்கிற மாதிரிதான். என்ன எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? ஆமா பாப்பா, கூட்டணி அமைச்சிட்டாங்க பாப்பா, கூட்டணி. எல்லாம் இவனாலதான். புரி பண்ணி பாவம் எங்க அம்மா, அவங்கள தப்பா நினைக்காரு. நான் உயிரோட திரும்பி வந்ததுல இருந்து அவங்க தானே செத்து போயிட்டு மாதிரி ஆயிட்டாங்க. மோகன், இப்போ அம்மா கையில வீட்டு சாவி மாத்திரம் தான், மத்தபடி அவங்க வெறும் ஆவிதான். காசி, அவங்களுக்கு வேண்டிய சௌகரியம் செஞ்சு கொடு. எத்தப்பட்டு எங்கிட்ட கொடுங்க, தங்க முடி நீங்க தூக்குங்க, வாங்க உங்க வீடு இது. போங்க சில பங்களாவில மாடி வீட்டுல கொடுத்தா போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க வாழ்ந்துக்காங்க. மாடி ஊட்டிய என்னடா இது தூக்கமே வர மாட்டேங்குது. சீ, இது எப்படிதான் தூங்குறாங்களோ. அப்பாடா, இது நம்ம இடம். ஏன் இப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நேரத்துல இங்க ஆமா, உனக்கு தூக்கம் வரல? எப்படி தூக்கம் வரும்? நீங்க முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல. ஏன் இப்படி விலகி விலகி போறீங்க? அதுக்கு என்னுடைய கடமை உணர்ச்சி தான் காரணம்.
என்ன அந்த கடமைக்கு விரோதமானவன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் விலகியே இருக்கிறேன். பொன்னி, வருத்தப்படாத. மோகன் மனசுல உனக்கு இருக்கிற இடத்தை யாருமே அபகரிக்க முடியாது. உண்மையாவா? சத்தியமா சொல்றேன். மோகன் மனசுல நீதான் இருக்கிற. ஆனா நான் இங்க இருக்கிறேன். என் கண்ணு முன்னால இதெல்லாம் வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னால கண்டிப்பா வேண்டாம். நீங்க 2 பேரும் பிரியிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். மோகன், சத்தியமா சொல்லுங்க, நான் தானே உங்க மனசுல இருக்கிறேன். உண்மையாவா? உண்மையா? வரைச்சி என்னம்மா இது? அடுத்தவங்க பெட்டில இருந்து எடுக்கிற மாதிரி அவசர அவசரமா எடுக்கிற? இந்த பணம் பூராவையும் உடனே கலைமணி வீட்டுல வச்சுட்டு வரணும். ஏமா, கருப்பு பணம் வேட்டைக்கு வராங்களா? ஐயோ, ஏற்கனவே ஒருத்தன் வீட்டுல இருக்கானே, இன்னொருத்தன் வரணுமா? ரீட்டா, அந்த மோகன் பணம் பணம் சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள நாம சுத்திக்கிட்டு போகணும். புரியுங்கம்மா, பெட்டி எடுத்துட்டு வரேன். Oh God, பெட்டி இருக்கு. கமான் கமான், ஹரியா ஹரியா. Oh God, you done it. என்ன ஓடுற? பணத்தை கொண்டா. இது ஏன் பணம்? நீ யார் கேட்க? நீ யார் என்ன மிரட்ட? நான் தாண்டி கேட்டேன். இது ஏன் பணம்? மம்மி, கொண்டாங்க பணத்தை. தர முடியாது. மம்மி, பணத்தை குடுறீ. கொண்டாங்க கொண்டாங்க. நண்டுபுடி. யூ டோர்ட்டி. மடிப்புடி. நண்டுபுடி, மடிப்புடி, நண்டுபுடி, மடிப்புடி. பொன்னி, என்ன இதெல்லாம்? இவங்களா இந்த வீட்டு எஜமானி? ஏன்? அப்படி இருந்தா இவங்களே இந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு போவாங்களா? அக்கிரமம், அநியாயம். பாப்பா ஷாப்பிங்க்கு போகணும்னு சில்லற பணம் எடுத்துக்கிட்டு போகுது, அவ்வளவுதான். என்னது ஷாப்பிங்கா? தம்பி, கை செலவுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. சி, நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல நான் உங்களை நம்ப தயாரில்ல. சின்னம்மா, சாவியை கொடுங்க. கமான், வீட்டு சாவியை கொடுங்க. கொடுத்துடேன் பாப்பா. மேனேஜர், keep quiet. I know it. இனிமே இது இருக்க வேண்டிய இடம் இதுதான். பாப்பா, இனிமே இந்த வீட்டுல வயசை வச்சுதான் வயசு போல் இருக்கு. மோகன், நீ என்ன அவமானப்படுத்துற. இனிமே இந்த வீட்டு கௌரவத்தை அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். முடிஞ்சா உங்களை நீங்க காப்பாத்தி. சின்ன முதலாளி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க சத்தம் போடுங்க, பேசுங்க, ஏசுங்க. ஆனா எங்கிருந்தோ வந்தவங்க, நேத்து வந்தவங்க, அவங்க கிட்ட சாவியை கொடுக்கறது. இவன போனஸ் வாங்கிக்க. அதுக்காக கைக்கூலி வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத. ஐயா, இந்த குடும்பத்தை ஒருத்தலாம் என்ன பத்தி நானே நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அம்மா பாவம், அவங்க மனசு வச்சிருந்தா, அவங்க நினைச்சிருந்தா, உங்க அப்பா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிருக்கலாம். அப்ப விட்டுட்டாங்க, இப்ப அனுபவிக்கிறாங்க. அப்போ இவர டிரைவர் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறேன். உன் வேலை போய் டாக்டர் வேலை தாங்க போகும், வேற என்னங்க ஆயிடும். ஆனா ஒண்ணு, கைக்கூலியோ இல்ல போனஸோ வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க. காசி, நீ எனக்காக இப்படி பறிஞ்சு பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன முதலாளி, பின்னால கஷ்டப்பட போறீங்க, இதை நினைச்சு வருத்தப்பட போறீங்க. காசி, என்னம்மா, இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, உங்க சாவியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறதாவது. இனிமே உங்க சொல்படி நான் கேட்க தயாரா இருக்கிறேன். வர வர ஒரு போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. இது அநியாயம், அக்கிரமங்க. கோர்ட்டு தீர்ப்பு தெரியறதுக்கு முன்ன நாம எதுவுமே செய்யறதுக்கு இல்ல. We go to wait for the judgment. அதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. என் நிம்மதியை கெடுத்தவனுக்கு நானே ஒரு தீர்ப்பு சொல்ல போறேன். என்ன பாப்பா? கொலை கொலை. என்னையாது அக்கிரமமா இருக்குது? இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறான், நாளைக்கு சமாதானம் படுத்திக்கிறான். கொலையா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எவங்கிட்டயா போய் சமாதானப்படுத்துவேன்? ஆளே இருக்க மாட்டானே. மழையா, அன்னைக்கு அவன் உன்னை கை நீட்டி பட்டு அடிக்கிற, அவனு போய் மறைஞ்சு பேசுறேன். காசி, நீ இப்படி கோழையா இருந்தா எப்படி? டிரைவராவே இருந்து வாழ்க்கையை முடிச்சுக்க போறியா? 4 காசு சம்பாரிச்சு பெரிய மனுஷனாக வேண்டாம்?
ஐயோ என்ன பெத்தவளே, என்ன பெத்தவளே, இந்த துரோகத்துக்கு நான் உடன்படவே மாட்டேன். அப்பா அப்பா. என்னடா இது? வாங்க அவனை விட்டுருங்க. விடலாது காசி, நீ அவருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது எங்க எல்லாருக்குமே துரோகம் செஞ்சவனாங்க. நானா துரோகி? ஐயோ வீணா போடுவீங்க, சொல்லாதீங்க. நானே இந்த வீட்டு உப்ப தின்னுவேன். என்னடா உப்ப மட்டுமா தின்ன? பறந்துட்டீங்களா? இப்ப என்ன நீ அசல் மோகனையா கொல்ல போற? மோகன் மாதிரி வந்தவனை கொல்ல போற. உப்ப தின்னானா பருப்ப தின்னானா? சாம்பார் தான் தின்னா. அது நீதான். என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுது, ஓரளவுக்கு நல்லாவே புரியுது. மாறிட்டேன், நிச்சயமா மாறிட்டேன். 10 பேரோட சேர்ந்து பேசி பழகும் போதுதான் பாவமே புண்ணியமாகுதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா அம்மா, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்குமே நான் தயார். தேங்க்யூ காசி, தேங்க்யூ வெரி மச். ஏய், இந்த கொலையில இந்த சதக் சதக் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் பேப்பர்ல வரும். பாலிஸ்டா கொலை பண்ணணும். பால்ல விஷத்தை கலந்துடலாமா? அது எப்படி பிடிக்கும்? அவர் எதை வாங்கி சாப்பிட்டாலும் பொண்ணு கையிலேயே அவன் அம்மா கையிலும் தானே சாப்பிடுறாரு. வேற யாருக்கும் பச்சை தண்ணி கூட சாப்பிடறது இல்ல. இதுல தினமும் ரூம்ல ஒண்டி பாலை வேற வச்சுட்டு கதை வேற கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் நாம எப்படி பால்ல விஷத்தை கலக்கிறது? அப்ப ஒண்ணு செய்வோம், நம்ம மாட்டுக்கே விஷத்தை கொடுத்துருவோம். மாடு படுத்துச்சுன்னா அப்புறம் எப்படி பாலை கறப்ப? அப்ப பாலை கறந்துட்டு விஷத்தை கொடுத்த மடையா? Stupid fellow. Silly arguments. முதல்ல விஷத்தை கொண்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். விஷம் நடந்துச்சு. இதே மாதிரி பிளாஸ்க்ல தான் கிளவி பாலை கொண்டு போய் மோகன் ரூம்ல வச்சிருக்கான். நம்ம பால்ல விஷத்தை கலந்து இந்த பிளாஸ்க் கொண்டு போய் அங்க வச்சுட்டு அந்த பிளாஸ்க கொண்டாந்துருவோம். அவன் பாலை குடிப்பான், ஒரே அடியா படுப்பான். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஒளிஞ்சுக்கிட்டா இருக்கீங்க? கேக்குறீங்க? விஷம் கலந்தது தப்பு இல்ல, நாங்க ஒட்டு கேட்ட தப்பா? அதான் தப்பு. மூடு வாய. கலைவனே, இவனுக்கு 2 பேரையும் ரூம்ல போட்டு அப்புறம் பாக்கலாம். நானா? அப்பா ரொம்ப உயரமா வேற இருக்குது. உனக்கு பாக்குற டாக்டர் தானே, எனக்கும் பார்த்தான். ஹை பிரஷர், ரத்த கொதிப்புன்னு சொல்லியிருக்கான். என்ன போய் யூஸ்லெஸ் ஃபெலோ. அண்ணா யாரிடுவே, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா வயசு 54, கண்ட வேற ஜோசியம் சொல்லியிருக்காங்க. சிப்பாயிங்க நீங்க கீழே நிற்கும் போது அப்பாவை நான் மேல போறாங்களா? பாப்பாவே சொல்லுதியா? பாத்து பாப்பா, தம்பிச்சு பாத்துமா, கயிறு கயிறு கட்டி இறக்க. தைரியமணி மேல போ, நாங்க இருக்கோம். பாப்பா கயிறு கயிறு பாப்பா, போய் எடுத்துவா, அங்க போட்டிருக்கேன்.
கொஞ்சம் மிஸ் ஆயிட்ட போது மூச்சே கிடையாது. நம்ம கிட்ட இருந்து யாருமே தப்ப முடியாது. இந்த கையால இவருக்கு எவ்வளவு உழைச்சிருப்பேன். இதே கையால நான் இன்னைக்கு விஷத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. மேனேஜர், அடுத்தது என்ன? மேனேஜர், எதுக்கு 3 பீப்பா? 2 இவங்களுக்கு. இவங்களுமா? ஆமா, நம்ம ரகசியத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இவங்களை எப்படி சும்மா விட முடியும்? அதுவும் சரிதான். இவங்களையும் தீர்த்த யாத்திரை அனுப்ப வேண்டியதுதான். ஆனா அதுல ஒரு பொருத்தம். எல்லாரும் கூண்டோட கைலாசம் போவாங்க, இவன் குடும்பத்தோட போறான். ஒரு பீப்பாவில தானே ஆள் இருக்குது. மொத்தம் 3 பீப்பா இருக்குது. பாக்கி 2 பீப்பாவில யார் இருக்கா? நியாயமா 4 பீப்பா வாங்கிட்டு வந்திருக்கணும். 1 உனக்காக. எனக்கா? என்னக்கா?
என்னப்பா பண்ணுவேன்? ரேடியேட்டர் பாயில் ஆகுது, தண்ணி மாத்தணும். இவ்வளவு பையன் இருந்து ஏன்டா டேய்? தடி பசங்க இவ்வளவு பேர் இருந்துட்டு தண்ணி இல்லடா சொல்றீங்க. எல்லாம் போகணும்டா. எங்க இருந்தாலும் தண்ணி கொண்டாந்து ஊத்தி வண்டி எடுத்துட்டு வாங்கடா. போடா போடா. தண்ணி எங்க இருந்தாலும் கொண்டாங்கடா போடா. நாமெல்லாம் அது வரைக்கும் கார்ல இருக்கலாம். வா பாப்பா வா. அப்பா ஒரு பீடை ஒழிஞ்சுது. தங்கச்சி கண்கொள்ளா காட்சி. இரண்டாவது எதிரி ஓடிட்டான். மூணாவது எதிரி ஒழிஞ்சது. காசி, இது உன் வேலையா? நான் ஒருத்தன் தான் நம்பி உள்ளவன். இவருக்கு விஷம் கொடுத்த நினைச்சுங்களா? இல்ல, குடுத்தது சக்கரை தண்ணி. தீப்பாயில் அடைச்சிட்டோம்னு நினைச்சீங்களே. என்ன காரணமா தான் வர்ற வழியில லாரி ரிப்பேர் நிப்பாட்டினேன். இந்த மாங்காமரை கிட்ட உன் தங்கச்சியும் ஆத்தாலையும் அடைச்சு போட்டாங்கன்னு சொன்னேன். ரத்தம் கொதிச்சுது, ரத்தம் எல்லுது. தீப்பாய்க்குள்ள என் கூட பிறந்தது. உடனே தப்பிச்சு விட்டேன். தங்கச்சி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இனிமே மிஸ் ஆகாதுடா. டே வார்னிஷ், மாமனார் வீட்டுல இருந்து வர்றாங்க. வரவழைச்சதே நான் தான். அதோ ஐயோ 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 ஐயோ. இந்த பொடி பையன் எங்கிட்ட வேலையை காட்டான்.
எல்லாரையும் ஜீப்புக்கு எடுத்துட்டு போங்க. மோகன் இல்ல. நேர்ல நின்னு பார்த்து பேசிக்கிட்டு ஒருத்தர்கிட்ட நீ இறந்துட்டா அதை எப்படி நம்ப முடியும்? இவன் மோகன் இல்லவே இல்ல. இவர்தான் உண்மையான மோகன். இல்ல. கான்ஸ்டபிள் இவங்களை எடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், என்னை விடுங்க, என்னை விடுங்க. இன்ஸ்பெக்டர், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க நம்பலையா? இவங்களை எடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், இப்ப நான் உண்மையை சொல்றேன். அந்த மோகனை கொண்டவனே நான் தான். என் கணவர் இறந்த பிறகு சொத்துக்களை கவனிக்கிறது சம்பந்தமா மேனேஜரோடு எனக்கு ஏற்பட்ட உறவு, பெண் இனத்துக்கே நான் ஒரு களங்கம் ஆயிட்டேன். ஒரு நாள் ராத்திரி மோகன் என்னை தேடி என் ரூமுக்கு வந்தான். பார்க்க கூடாத நிலையில பார்த்துட்டான். தெரியக்கூடாத நபருக்கு எங்க ரகசிய உறவு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கே அவனை கொன்னுடுறதுங்கிற தீர்மானத்துக்கு வந்தேன். எங்களை விட்டுட்டு மோகன் புறப்பட்ட கால டைம் பாம்ப வச்சு அனுப்பினேன். அவனுடைய அழிவை கண்ணால பாக்கணுங்கிற துடிப்புல நாங்களும் தொடர்ந்து போனோம். தண்ணி வேணுமா? தண்ணியா வேணும்? இரு, நான் தரேன். தண்ணி தண்ணி. நானே என் கையால கல்ல தூக்கி போட்டு அவனை சாகடிச்சேன். இன்ஸ்பெக்டர், இவன் என் வீட்டுக்கு வந்த போதே மோகன் இல்லைன்னு சொல்லலாம்னு துடிச்சேன். ஆனா அதனால எனக்கு ஆபத்துன்னு பேசாம இருந்தேன். இப்ப நான் அழிந்தாலும் பரவாயில்ல. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவன் அழியணும். இவன் மோகன் இல்ல. உண்மைதான், நான் மோகன் இல்ல. சிஐடி இன்ஸ்பெக்டர் பாபு.
இந்த அதிர்ச்சி என்னால தாங்கிக்கவே முடியலையே. நீங்க ஏன் மோகனா நடிச்சு என்னையும் ஏமாத்தணும்? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோகன் உங்களை பார்த்துட்டு ஊருக்கு போகும்போது ஒரு வழிப்போக்கனையும் சந்திச்சான். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, பஸ்ல மிஸ் பண்ணிட்டேன். உங்க காதை கொஞ்சம் மிஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ப்ளீஸ் கம் ஆன். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். உங்க வாட்சி மோதிரம் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. எதுக்கு? விபத்துல சிக்கி அந்த திருடன் இறந்து. உயிர் தப்பி வந்த மோகன் ரிப்போர்ட் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தான். அவனை பார்த்ததும் நான் அப்படியே திகைச்சிட்டேன். பலத்த காயத்தோட வந்த மோகனை விசாரிச்ச போது அவனுடைய சொந்தக்காரங்களே சரி செய்து அவனை கொல்றதுக்காக கார்ல பாம்பு வச்சாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவனை நான் ஊருக்கு அனுப்புற. நல்ல வேளையா நான் மோகனை போலவே இருந்தேன். வெறும் சந்தேகத்தை மட்டும் ஆதாரமா வச்சுக்கிட்டு யாரையும் கைது செய்ய முடியாதுங்கிறதுனால நாங்க இப்படி ஒரு திட்டத்தை போட்டோம். மத்தபடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். மோகன் எங்களுடைய கவனிப்புல ஹாஸ்பிட்டல்ல பத்திரமா இருக்கான். அப்படியா? ஆமாங்க. பொன்னி, உனக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்தேன்ல. நீங்க பட்ட துன்பங்களை விடவா? அண்ணா, அண்ணா, என்ன மன்னிச்சிரண்ணா. அந்த ரீட்டா போயிட்டா. இப்ப சீதாவா உன்னுடைய தங்கத்தையா திரும்பி வந்திருக்கு. என்ன மன்னிச்சிரண்ணா, என்ன மன்னிச்சிரு. அழாதம்மா, நீ திரும்பவே போ. என்னங்க முதலாளி, நீங்க பாட்டு சௌகரியமா வந்து படுத்துக்கிட்டீங்க. மருந்த கலக்கி குடிக்கிற மாதிரி எங்களை எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிட்டீங்களே. மிஸ்டர் மோகன், எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் நீங்க தான் சார் காரணம். என் வாழ்க்கையில பயங்கர நிறைஞ்ச நேரத்துல எனக்காக அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு இப்ப எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். ஆண்டவன் நமக்கு கொடுத்த இந்த உருவ ஒற்றுமைதான் நம்முடைய வெற்றிக்கே காரணம். இதுக்காக நமது உள்ளங்கள் அவருக்கு எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கட்டும்.